சந்தேகம் எங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆட்சி 5 வருஷ காலமா நடந்துச்சு. 5 வருஷ காலத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டுல நடந்திருக்கு. இந்த ஸ்ரீமதி அந்த பொண்ணோட பிரச்சனை, அப்புறம் இந்த பல்கலைக்கழகம் அந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா கூட விளாத்திக்குளம் அந்த பிரச்சனை எல்லாமே நீங்க ஆட்சியில இருக்கும் போது தான் நடந்துச்சு. அதெல்லாம் எதிர்த்து நீங்க பெருசா போராடின மாதிரி எனக்கு தெரியல, பெருசா குரல் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இது எல்லாமே நீங்க விதைச்சு வச்சுட்டு போன விதை தான். 5 வருஷ காலமா நீங்க ஆட்சி பண்ணீங்க. உங்க ஆட்சியில அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் வேணும். எல்லாத்துக்கும் ஆட்சி என்ன பண்ணும், அரசாங்கம் என்ன பண்ணும், போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு உங்க ஆட்கள்லாம் கேட்டாங்க. இன்னைக்கு டிவிகே ஆட்சி வெறும் 12 நாட்கள்ல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி நீங்களே உங்க வாயால சொல்றீங்க. 5 வருஷ காலமா உங்களால எதுவுமே பண்ண முடியாம நாடு இவ்வளவு சீரழிஞ்சிட்டு இருக்கும் போது அதை கண்டு காணாம ஆட்சி நடத்திட்டு இருந்த நீங்க வெறும் 12 நாள்ல நம்ம முதலமைச்சர் பெருசா இது ஸ்டெப் எடுக்கல. உங்க ஆட்சியில தான் இவ்வளவு பெரிய கொடுமையெல்லாம் நடக்குதுன்னு நீங்க சொல்றத பார்க்கும்போது சத்தியமா எங்களுக்கு எல்லாம் பயங்கர வேடிக்கையா இருக்கு. எப்படி நீங்க இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு தோணுதுங்கிறதே எங்களுக்கு புரியல. நீங்க எப்படியெல்லாம் ஆட்சியை விட்டுட்டு போனீங்களோ அதுதான் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் மாத்துவாரு, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. முதலமைச்சர் கிட்ட நாங்க ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பெண்களுக்கு நீங்க எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இலவச பேருந்து, பெண் உரிமை தொகை என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு அதெல்லாம் கூட இப்போதைக்கு பெருசா தேவை கிடையாது. எங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு. அது நாட்டுல இல்லவே இல்ல. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல. குழந்தையில இருந்து வயசானவங்க இருந்து இளம் பெண்கள் வரைக்கும் தினமும் ஒவ்வொரு நியூஸ் கேட்கிறோம். பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. பெண்கள் கிள்ளிக்கீரைகள் மாதிரி போயிட்டாங்க. பெண் பிள்ளைகளை ரோட்ல அனுப்பவே பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள வைக்க கூட பயமா இருக்கு. வாசல்ல விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி அநீதி நடக்குது அப்படின்னா என்னதான் பண்ண முடியும்? குழந்தைங்களை எந்த அளவுக்கு தான் பூட்டி வைக்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்களாலே பிரச்சனை வருது அப்படின்னா யாரை நம்புறது, யாருக்காக பயப்படுறது? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதால மட்டுமே இதை மாத்த முடியும். ஒரு 4 மாசம் உள்ள போறோம், இல்ல 5 வருஷமே உள்ள போறோம், வெளில வந்துடுறோம், தண்டனை அவ்வளவுதான், உள்ள போயிட்டு நல்லா சாப்பிடுறோம், ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம தண்டனை கடுமையாக்கணும். மரண தண்டனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப கடுமையான தண்டனை கொடுங்க. பொதுமக்களுக்கு நடுவில் நிக்க வச்சு வெளியில எல்லாம் தண்டனை கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி கடுமையான தண்டனை கொடுங்க. பெண்களை தப்பா நடந்துக்கிறது மட்டும் இல்ல, பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு இல்ல, நீங்க கொடுக்குற கடுமையான தண்டனையில பெண்களை தப்பா பார்க்க கூட இங்க பயப்படணும். யாரெல்லாம் பெண்களை ரொம்ப இலக்காரமா கேவலமா கிள்ளுக்கரைகளா நினைச்சு தவறா நடந்துக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பயம் வரணும். பெண்களை தப்பா பார்க்கறது கூட பயம் வரணும். எங்களுக்காக இந்த கோரிக்கை மட்டும் நீங்க நிறைவேற்றுங்க. கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இன்னும் கால அவகாசம் யாரும் கொடுக்கல. அதுக்குள்ள நிறைய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க கொடுக்குற தண்டனை, நீங்க எடுத்து வைக்கிற அடி, உங்களோட நடவடிக்கை இந்த விஷயங்களை கண்டிப்பா மாத்தணும். எங்களுக்காக நீங்க இதை பண்ணணும். நாங்க உங்களுக்கு இதை கோரிக்கையா வைக்கிறோம். உங்களுக்கு ஓட்டு போட்டு இவ்வளவு தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் அந்த உரிமையில உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம். எங்களுக்காக நீங்க கண்டிப்பா இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம். நன்றி.